மத்திய அரசின் தொகுதி மறுவரையறை நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் சட்டப்பேரவையில் தனி தீர்மானத்தை முன்மொழிந்தார். தமிழக சட்டசபை கூட்டம் காலை தொடங்கியதும் பேரவையில் பேசிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் தொகுதி மறுவரையறை எதிர்த்து தனி தீர்மானம் கொண்டு வந்து பேசினார். பெண்களுக்கு அரசியலில் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்றும், பெண்களுக்கான இடஒதுக்கீடு சலுகை அல்ல, அது சமூக நீதிக்கான முன்னெடுப்பு என்றும் வலியுறுத்தினார். பெருசா பணம் இருந்துட்டா ஒரு வீட்டுக்கோ, பெரிய பொருளாதாரம் இருந்துட்டா ஒரு நாட்டுக்கோ பெரிய பேர் வந்துடும்னு சில பேர் நினைக்கலாம். ஆனால் உண்மையாகவே ஒரு வீட்டுக்கோ ஒரு நாட்டுக்கோ எப்போ பெரிய பேர் கிடைக்கும் தெரியுமா? அந்த வீட்டு பெண்கள் தனிப்பட்ட முறையில் சமூகத்தில் உயர்ந்தாதான் பெரிய பேர் ஒட்டுமொத்த சமூகத்துக்கே கிடைக்கும். அப்படிப்பட்ட நம்ம வீட்டு பெண்களுக்கு அரசியல்லையும் முன்னேற வழிவகை செய்யணும். அதுக்கு உரிய இடஒதுக்கீடு வழங்கணும். பெண்களுக்கு இடஒதுக்கீடு தர்றது ஏதோ சலுகைன்னு நினைச்சிடக்கூடாது. சமூக நீதி சார்ந்தது, அரசியல் அமைப்பு சார்ந்தது. உள்ளாட்சி தேர்தல்களில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கப்படுவதால் தான் ஆயிரக்கணக்கான பெண்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்படுவதாகவும் குறிப்பிட்ட முதல்வர், மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொகுதி மறுவரை தொடர்பாக காலதாமதம் ஏற்படுவதால் பெண்கள் இடஒதுக்கீடு மசோதாவை ஒத்திவைக்கக்கூடாது, அதனை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்றார். நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களில் மகளிருக்கென 1/3 தொகுதி ஒதுக்கீட்டு செய்து சட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்த போதிலும் அதனை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்படும் கால தாமதத்தினால் அச்சட்டம் நிறைவேற்றப்பட்டதன் நோக்கம் நிறைவேறாமல் காலம் தாழ்த்தப்படும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. இது பெண்களின் அரசியல் உரிமையை மறுக்கும் செயலாகும். எனவே மகளிருக்கான தொகுதி ஒதுக்கீட்டை மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் தொகுதி மறுவரையுடன் இணைத்து அதனை ஒத்திவைக்கக்கூடாது. மேற்படி தொகுதி ஒதுக்கீட்டை விரைந்து நடைமுறைப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது. உள்ளாட்சியில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு கொடுத்ததும் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பெண்கள் மக்கள் பிரதிநிதிகளாக மாறி இருக்காங்க. அவங்களோட தலைமை பண்பும் ப்ரூவ் ஆகி இருக்கு. தமிழ்நாட்டில் பெண்கள் அனைத்து துறைகளிலும் சிறப்பாக பணியாற்றி வருவதுடன் அரசியலிலும் அவர்களுக்கு சம உரிமையும் பிரதிநிதித்துவமும் வழங்கப்பட வேண்டும் என்றார். மேலும் தொகுதி மறுவரையறை காரணமாக தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் வாய்ப்பு இருப்பதால் தற்போதுள்ள 543 மக்களவைத் தொகுதிகளின் எண்ணிக்கையை தொடர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். 50 ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ள மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தொகுதிகளின் எண்ணிக்கையை அப்படியே நிலைநிறுத்த வேண்டிய கட்டாய தேவை உள்ளது. எனவே தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையான 543 என்ற அளவிலேயே நிரந்தரமாக வைப்பதற்கும், மாநிலங்களுக்கு இடையேயான எண்ணிக்கை பகிர்வை நிரந்தரமாக வைக்கவும், மேலும் தற்போது மக்களவை மற்றும் மாநிலங்களவையோட விகிதம் 2.2:1 என்ற அளவிலேயே நிலைநிறுத்த வேண்டும். அதற்கு தேவையான மற்றும் உரிய சட்ட திருத்தங்கள் பாராளுமன்றத்தில் கொண்டு வர வேண்டும் என்ற கருத்தை ஒருமனதாக தீர்மானிக்கப்பட்டுச்சு. தொகுதி மறுவரையறை மற்றும் மகளிர் இடஒதுக்கீடு தீர்மானத்திற்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவு கொடுக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் கோரிக்கை விடுத்தார். தொகுதி மறுவரையறைக்கு எதிராக முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்த தனி தீர்மானத்திற்கு திமுக ஆதரவு தெரிவித்துள்ளது. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்த தனி தீர்மானத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் 7.18 விகிதாச்சாரத்தை குறைக்கக்கூடாது என கூறி தாவேக அரசு கொண்டு வந்த தனி தீர்மானத்தை திமுக ஆதரிக்கிறது என்றும், தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் எக்காரணம் கொண்டும் தமிழகம் பாதிக்கப்படக்கூடாது என்பதை திமுகவின் நிலைப்பாடு என்றும் கூறினார். 1971 2026 வரை ஃப்ரீஸ் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய அந்த டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸை மேலும் 25 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டும். அதற்கான புதிய சட்ட திருத்தம் இந்த ஆண்டு வரலன்னா 2027 மக்கள் தொகை அடிப்படையில் எம்பிக்கள் தொகுதிகள் நிர்ணயம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுவிடும். தொகுதி மறுவரையறை, டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற பேரில் எக்காரணம் கொண்டும் நம்முடைய தமிழ்நாடு பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய உறுதியான நிலைப்பாடு.
தொடர்ந்து பேசிய அவர், மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தொகுதி மறுவரையறை செய்தால் என்ன பாதிப்பு என நாட்டுக்கே முதலில் கூறியது திமுக தான் என்றும், 33% மகளிர் இடஒதுக்கீட்டை முழு மனதுடன் திமுக ஆதரிக்கிறது, வரவேற்கிறது என்றும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் புதுசாக டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தால் அது எவ்வளவு பெரிய ஆபத்தாக அமையும் அப்படிங்கிறத இந்தியாவுக்கே முதலாக சொன்ன இயக்கம் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம், எங்களுடைய தலைவர் அவர்கள்தான். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் 33% மகளிர் இடஒதுக்கீட்டை நாங்கள் முழுமையாக ஆதரிக்கின்றோம், வரவேற்கின்றோம். ஒருவேளை மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்காக டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் செய்யப்பட்டால் 1971 மக்கள் தொகை அடிப்படையிலேயே செய்ய வேண்டும். அதில் ஏதாவது மாற்றம் வந்தால் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டு எம்பிக்களுடைய விதிகாச்சாரம், நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன் இப்போ இருக்கக்கூடிய 7.18 சதவீதத்தை குறைக்க அனுமதிக்க கூடாதுன்னு மீண்டும் வலியுறுத்தி சொல்லி அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். மேலும் திமுகவின் எதிர்ப்பால் தான் தொகுதி மறுவரை மசோதா நாடாளுமன்றத்தில் தோற்கடிக்கப்பட்டது என்றும், 2026 மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்தால் தமிழக எம்பிக்கள் எண்ணிக்கை குறையும் என எதிர்ப்பு தெரிவித்து மசோதா நகலை எரித்து திமுக தனது எதிர்ப்பை பதிவு செய்ததாகவும் நினைவு கூர்ந்தார்.